ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஹாப்பியஸ்ட் சீசன் மூவில இரண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். நான் இந்த கதையை இன்னைக்கு ஹாப்பர் சொல்ற மாதிரி சொல்றேன். என்னடா இவ ஒரு நாள் ஹாப்பருங்கிறா, இன்னொரு நாள் அப்படிங்கிறா அப்படின்னு டென்ஷன் ஆயிடாதீங்க. எப்பவும் ஒரே கேரக்டர் பேசுற மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2021 நாம இருக்கோம். எங்க நாட்டுல கே மேரேஜ் லீகல் ஆகி பல வருஷங்கள் ஆகுது. இருந்தாலும் இப்ப கூட நம்மள பலருக்கு காதலிக்கிறதுக்கு வர தைரியம் அது அந்த பர்சன் கிட்ட சொல்ற அளவுக்கு வர்றதில்ல. சரி, அப்படியே அந்த காதல சொல்ற அளவுக்கு வந்தா கூட அந்த காதல பகிரங்கமா எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிற தைரியம் வர்றதே கிடையாது. அந்த மாதிரி தைரியம் இல்லாத பர்சன்ல ஒருத்தி தான் நான். என்னோட பேரு ஹாப்பர். நான் இப்படி தைரியம் இல்லாம இருக்கிறது இது முதல் முறை கிடையாது. அண்ட் அபி என்னோட முதல் காதலும் கிடையாது. எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ராய், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெரும்பாலான பர்சன்ஸ் மாதிரி எனக்கும் என் ஃப்ரெண்டு மேலதான் அந்த முதல் காதல் வந்துச்சு. லக்கிலி அவளுக்கும் என் மேல அந்த உணர்வு இருந்துச்சு. அவள் எனக்கு 12 வயசுல இருந்து தெரியும். ஒரே ஸ்கூல்ல 2 வருஷம் படிச்சிருந்தோம். அந்த 2 வருஷமும் நாங்க பண்ணாத சேட்டையே இல்லை. குறிப்பா நான் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் என்னமோ தெரியல, எப்பவும் நாங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா தான் இருப்போம். நாட்களும் வேகமா ஓடிச்சு. ரயிலையும் ஸ்கூல் மாறினேன். கம்பெனி கால் இல்லைன்னா செட்டைகளும் குறைஞ்சிருமோ என்னும். நானும் அதுக்கப்புறம் சமத்து போனேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஹாப்பரா, எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஹாப்பரா மாறினேன். இப்படியே சமத்து போனா வருஷங்கள் ஓடிச்சு. ஜூனியர் ஹாப்பரா இருந்தேன்னா அடலசன்ட் ஹாப்பரா மாறினேன். அந்த டைம்ல தான் மறுபடியும் ரயில் என்னோட வாழ்க்கையில வந்தேன். மறுபடியும் என்னோட ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். 10 வயசுல அவளை பார்த்த மாதிரி அப்ப என்னால அவளை பார்க்க முடியல. என் கண்ணுக்கு புதுசா தெரிய ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுத்தி உட்காந்து அரட்டடிச்சிட்டு இருந்தாலும் அவ என் பக்கத்துல இருந்தா அது எதுவுமே என் காதுல விழாது. அவளை சைட் அடிக்கவும் ஆரம்பிச்சு. எனக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் என்ன சரியா தப்பா அப்படின்னு குழப்பத்துல எனக்கு பல மாசங்கள் ஓடிச்சு. நாங்க ஹைஸ்கூல்ல சீனியராகவும் ஆனோம். அந்த எங்களுக்கு கடைசி வருஷமும் கூட. பட் அந்த வருஷம் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வருஷமா மாறிச்சு. என் வாழ்க்கையில அதிக சந்தோஷத்தை கொடுத்த வருஷமும் அதுதான். அண்ட் தீராத குற்ற உணர்ச்சியும் துயரத்தை கொடுத்த வருஷமாவும் அதுதான் இருந்துச்சு. அன்னைக்கு ஸ்கூலோட ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. பாட்டு முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும் போது நல்ல மழை. ஸோ வெயிட் பண்ணி கிளம்பலாம்னு மழையை ரசிச்சுக்கிட்டே மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தேன். அங்கதான் நான் எதிர்பார்க்காததும் நடந்தது. ரயில என்னை கிஸ் பண்ணி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. இப்ப வர ரைடுக்கு என் மேல அப்படி ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அது எனக்கு சர்ப்ரைஸாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, மீட்டிங்கு டேட்டிங்னு சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. பட் எங்களோட உறவை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் வாட்ஸ்அப் போன் அதெல்லாம் கிடையாது. லவ் லெட்டர், கிரீட்டிங்ஸ் கார்டு, அது மட்டும். 90s கிட்ஸ் தான் நாங்க. ஸோ காதல் ஆர்வத்துல மாத்தி மாத்தி லவ் லெட்டரா எழுதி தள்ளிட்டு இருந்தோம். அப்படி ரயில் எனக்கு எழுதின லெட்டர்ஸ் சிலத நான் என்னோட ஸ்கூல் லாக்கர்லயுமே வச்சிருப்பேன். அப்பப்ப அதை பார்த்து ரசிச்சு சந்தோஷப்படுறது என்னோட வழக்கங்கள்ல ஒன்னாவே மாறிட்டு இருந்துச்சு. பட் என்னோட அந்த பழக்கம் என் காதலுக்கு காப்படிக்க ஒரு தூண்டுகோலா மாறும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் வழக்கம் போல அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த லெட்டரை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த லெட்டரை பார்த்துட்டேன். அதோட மட்டும் இல்லாம அதை பிடிக்கி படிச்சுட்டு நீ ஒரு கேயான்னு டக்குன்னு கேட்டு. அப்ப நான் பதட்டத்துல பயத்துல அது நான் இல்ல ரயிலி தான் நான் சொல்லிட்டேன். எஸ், அன்னைக்கு நான் பண்ணது பெரிய தப்பு. அது இப்ப வரைக்கும் என் மனசுல ஒரு உறுத்தல கொடுத்துட்டு தான் இருக்கு. நானும் அப்ப சின்ன பொண்ணு, டீனேஜ் அப்படின்னு நான் என்ன காரணம் சொன்னாலும் நான் பண்ணதை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா அப்ப ரயிலையுமே டீனேஜ் பொண்ணது. பட் ரயில என்ன எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. நான் சொன்னது உண்மைன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு விலைய நிறைய அவமானங்கள் கிண்டல் கேலிகளையும் பொறுத்துக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு எவ்வளவு வலிச்சது, அதை விட எனக்கும் வலிச்சது. பட் அதை விட நாமளும் ஒரு கேன்னு தெரிஞ்சா அதே நிலைமை தானே நமக்கும் வரும் அப்படின்னு நினைச்சு ஒரு கோழையா பயந்து மறைஞ்சு என்னோட காதலிய நிரந்தரமா தொலைச்சு. ரயில என்ன பிரேக்கப் பண்ண, அதையும் சீக்கிரட்டா தான் பண்ண. நான் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அவ அதை கூட பண்ணலன்னா எப்படி? பட் அந்த பிரேக்கப் என்னை காயப்படுத்தினதை விட அந்த குற்ற உணர்ச்சி தான் என்ன அதிகமா காயப்படுத்துச்சு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம்
இனி பொண்ணுங்களை பார்க்கவே கூடாதுடா, நோ சைட் நோ லவ் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சில வருஷங்களும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் யாரு மேலேயும் காதலும் வரல, எதுவும் வரல. அப்பதான் கானர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. கானர் என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். அந்த டைம்ல தான் என் அக்காவுக்கும் மேரேஜ் ஆயிருந்தது. அவளுக்கு கல்யாணம் ஆனதும் அவளை ஒரு பர்ஃபெக்டான பொண்ணு, ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. சோ நாமளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு சரியான பொண்ணா மாறிடலாம் அப்படின்னு நினைச்சு கானருக்கு ஓகே சொன்ன. பட் என்னால அதை நினைச்சு ஒரு நாளும் சந்தோஷப்பட முடியல. அவன் பெர்ஃபெக்டா தான் இருந்தான், பட் என்னாலதான் அந்த பெர்ஃபெக்ஷனை ஏத்துக்க முடியல. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும் போல இருந்துச்சு. ரைட், இது செட் ஆகாது அப்படின்னு அவனையும் பிரேக்கப் பண்ணிட்டு, கல்யாணம் மட்டும் ஒரு பொண்ணுக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி என்னோட பேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சு. ஃபைனலா எனக்கான அந்த 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 பெர்ஃபெக்ஷனும் கிடைச்சது. ஒரு ஃபேமஸ் மீடியால நான் ஒரு சீஃப் ரைட்டரா என் அப்பா என்ன நினைச்சும் பெருமைப்பட ஆரம்பிச்சார். என் அப்பா எங்க நகரத்தோட மேயர். என்னோட எழுத்து ஒவ்வொரு மேடையிலும் என் அப்பாக்கு கைத்தட்டலை வாங்கி கொடுத்துச்சு. இப்படி சூப்பரா போயிட்டு இருக்கும் போதுதான் மறுபடியும் காதல் என் வாழ்க்கையில வந்துச்சு. எஸ், நான் அபியை தான் சொல்றேன். அபியை பார்த்ததுமே என்னோட முடிவு மண்ணாங்கட்டில பறந்து போய் மறுபடியும் நான் காதல விழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல, சோ தெரியாததை மட்டும் சொல்றேன். இத்தனை வருஷங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் மாறி இருந்துச்சு. பட் மாறாம இருந்த ஒரு விஷயம்னா அந்த பயம் மட்டும். நாம ஒரு கேன்னு நம்மள மாதிரி கே பர்சன் கிட்ட சொல்ல வர தைரியம் நிச்சயமா ஃபேமிலி கிட்டயும் அண்ட் சொசைட்டி முன்னாடியே சொல்ல வராது. அந்த நிலைமை தான் எனக்கும். என் அப்பா சொசைட்டில ஒரு முக்கியமான பர்சனா இருந்தது. என் அம்மாவுக்கு எங்க ஃபேமிலி தான் ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி அப்படின்னு ஒரு கர்வம் எப்பவுமே இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்பவும் சொல்ல விடாம தடுத்துட்டு இருந்துச்சு. நான் அபிய கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நான் என் ஃபேமிலி கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னதும் அபி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அடிக்கிறாதகி, இப்படி கவுத்திட்டியடி அப்படின்னு நினைச்சிட்டு என்கிட்ட போய் சொன்னியாடி அப்படின்னு கேட்டேன். அப்ப நான், ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத அபி, நான் சம்மர்ல வீட்டுக்கு போகும்போது சொல்லலான்னு தான் நினைச்சேன். பட் அப்பதான் மேயர் கவுன்சில் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ சொல்லி அப்பாவை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லல. அண்ட் ட்ரெஸ் மீ அபி, நான் அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் நான் ஒரு கே அண்ட் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கண்டிப்பா சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அபி, சரி இப்ப எதுக்காக என்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப நான், என்ன நான் உன்னை காதலிக்கிறேன் அபி. நான் அன்னைக்கு நைட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான். என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுடி. எனக்கு உன் கூடவே இருக்கணும், உன் கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அபி, சரி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்ப எனக்கு என்ன ரோல் கொடுக்க போற அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன, அது அது அபி, ஆக்சுவலா நீ என்னோட ரூம்மேட், உனக்குன்னு யாருமே இல்லை, ஸோ கிறிஸ்மஸ்க்காக உன்னை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு என் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அபி, ராட்சசி, உன்னை கட்டிக்கிட்டு ஒரு ஃபேமிலியா மாறலான்னு நினைச்சா இப்படி என்ன அனாதையாக்கி அழகு பாக்குறியடின்னு நினைச்சிட்டு விருப்பமே இல்லைனாலும் எனக்காக ஓகேன்னு சொன்னேன். ஸோ நாங்களும் வீட்டுக்கு போனோம். நான் போனதுமே என் அம்மா வாசல்ல வச்சு ஒரு போட்டோ எடுத்து என்னோட ரைட்டர் மக கிறிஸ்மஸுக்கு வந்துட்டா அப்படின்னு ஒரு போஸ்டர் தட்டி விட்டாங்க. அப்புறம் அபி என்னோட அப்பாவுக்கு, அப்புறம் என்னோட தங்கச்சிக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க. சாரி, நான் என் தங்கச்சி பத்தி சொல்லல, ஜேன். ஜேனை பத்தி சொல்லணும்னா அவ என்னை விட பெரிய ரைட்டராக ஆசைப்பட்டு ஒரு புக் எழுதிட்டு இருக்கா. ஜேன் ஒரு குட்டி குழந்தை மாதிரி ரொம்ப நல்லவன். அபிக்கு என் வீட்டுல பேசுனது பிடிச்ச பர்சன் அது ஜேன் தான். அப்புறம் என் அம்மா அபிக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருந்தேன். கடைசி என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்க என் அம்மா கானர் போட்டோவை எடுத்து காட்டி, இதான் கானர், ஹாப்பரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆத்தி, இவ போட்டோ இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு பிடிங்கிட்டு, அம்மா அதெல்லாம் பழைய கதைம்மா, ஏன் அதை இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சு. ஆல்ரெடி அபி என்னால அப்செட்டா இருந்தா இந்த போட்டோவை பார்த்ததும் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சு. சரி நைட்டு பேசி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் என் அம்மா அன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருந்தாங்க. பா, அன்னைக்கு நைட்டு ஃபேமிலி டின்னர்னு கூட்டிட்டு போனாங்க. அப்பயும் வந்திருந்தேன். அங்க எக்ஸ்ட்ரா ஒரு சேர் போட சொன்னாங்க. நான் உடனே யாருமா வராங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப கரெக்டா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கானர் வந்து நின்னா பாருங்க. जब नजर से